செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள். செந்தூரம் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஜூலை மாசத்துக்கு உண்டான பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டானது பார்க்க போறோம். மகர ராசிக்கு பார்க்கும் பொழுது தனவரவு 20 தேதிக்கு மேலதான் நல்லா இருக்கு. 22 தேதிக்கு மேலதான் இவங்களுக்கு தனவரவு நல்லாவே இருக்கு. இப்ப இவங்க கூட பாத்தீங்கன்னா வீடை புதுப்பிப்பாங்க. அதாவது பழைய வீட்டை இடிச்சிட்டு புதுசா வேற எதனா ஒரு ரூம் ஜாயின் பண்றது அல்லது வெள்ளை சுண்ணாம்படிக்கிறது, இந்த மாதிரி வீட்டு இதெல்லாம் பழைய வீட்டை தான் இவங்க புதுப்பிக்கிறதுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் இங்க வருது. 24ஆம் தேதி 25ஆம் தேதிக்கு மேலேயே உங்களுக்கு தனவரவு நல்லாவே இருக்கு. நண்பர்கள் மூலமா ஒரு அனுகூலம் கூட இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மனைவி ஏதோ ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதன் மூலமா கூட இவங்களுக்கு ஆதாயம் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. அல்லது கணவன்னா 2 பேருமே ஆண் பெண் அப்படின்னு சேர்ந்துதான் வரும். கணவனால மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் கூட ஒரு ஆதாயம் வருது. குழந்தைங்களால பெருசா லாபம் ஒன்றும் இங்க வரல. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஆதாயமா இருக்கு, அதனால பெற்றோர்களுக்கு கிடையாது. அப்ப குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கே ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது இவங்களுக்கே குழந்தை பாக்கியம் வரத்துக்கு கூட ஒரு வாய்ப்புகள் அங்க உண்டுத்தான் சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது சில பேருக்கு, நிறைய பேருக்கு வரல, அவரவர் லக்னத்தை பொறுத்து தான். ஆனா இங்க மைனஸ்ல வர்றதுனால சில பேருக்கு உத்தியோகம் விட்டுருவாங்க. உத்தியோகம் விட்டு வீட்டுல தான் இருக்கேன், எனக்கு இன்னும் உத்தியோகம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் இவங்களுடைய ஆன்மீக வழிபாடு, அதாவது குலதெய்வ வழிபாட்டின் மூலம் இவங்க வேண்மையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு தந்தையால் ஒரு ஆதாயம் உண்டு. தந்தை வழியில ஒரு பலன், சிறப்பு பலன் அப்படின்னு சொல்லலாம். தந்தையால் ஒரு மேம்பாடு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உடல்நிலையில சில உபாதைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். கால்வலி உண்டு. இவங்க கொஞ்சம் இந்த லங்ஸ் ப்ராப்ளம் அப்படின்லாம் வரத்துக்கூடிய வாய்ப்புகளும் இங்க உண்டு தான். அதனால அதை செக் பண்ணிக்கிறதுக்கும் நல்லதுதான். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதையும் நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மகர ராசிக்கு ஒரு 75% நல்லா இருக்கு, 25% தான் மைனஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஜூலை மாத பலன்கள்ல கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வருமான தடை அப்படின்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இவங்க இயற்கையிலே எவ்வளவு கடன் இருந்தாலும் வெளில சொல்லக்கூடியவர்கள் கிடையாது. நிறைய கடன் இருந்தா கூட இவங்க எப்பவுமே கொஞ்சமா தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கே எப்பவுமே எந்த கஷ்டத்தையும் மத்தவங்க கிட்ட பகிரக்கூடாது, அது நம்மளோடயே போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாதான் இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஜூலை மாத பலன்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சில வருமான தடைகளை தான் கொடுக்குது. ஆனா இவங்களே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பண வரவும் இவங்களுக்கு வரத்தான் செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு அடிக்கும். இந்த ஜூலை மாசத்துல இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. இவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு முன்னேற்றமான ஒரு நாட்களா தான் இருக்கு. இப்ப கும்பராசிக்காரர்கள் அவங்க குழந்தை படிக்கல அப்படின்னு சொன்னா இப்போ நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த குழந்தைங்களுக்கு உண்டு. இப்போ குழந்தைங்க டல்லா இருக்காங்க, நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க டல்லா இருக்காங்க அப்படின்னா இந்த ஜூலை மாசத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு நல்ல படிப்பு வரத்துக்கு, நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வருதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்துல ஒரு மாற்றத்தையும் அவங்க கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு உத்தியோகம் நிலையா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அங்க இருந்து வேற உத்தியோகம் மாறும். அல்லது அங்கேயே ஒரு கிளர்க்கிகள் இருக்காங்கன்னா ஒரு போஸ்டிங், ஒரு பதவி வரத்துக்கு கூட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்க எவ்வளவு உழைச்சாலும் இவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற வருமானம் எப்பவுமே கிடைக்காது தான். ஏன்னா இவங்க எல்லா இதையுமே தன்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அப்படி எவ்வளவு உழைத்தாலுமே வருமானம்ன்றது அங்க கம்மியாத்தான் வருது. அதாவது வேலை அதிகம், அதாவது வேலை பளு அதிகம், வருமானம் கம்மி அப்படின்னு சொல்ல மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உண்டு தான். அப்ப இந்த ஜூலை மாசத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ்ல தான் போகுது. ரொம்ப ஒரு ரொம்ப கம்மியான இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லாவே இருக்கு. இந்த மாச பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70% நல்லா தான் இருக்கு.
ஒரு 30% தான் மைனஸ்ல வருது. இத மாதிரி குலதெய்வ வழிபாட்டின் மூலமா நீங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். இப்போ ஜூலை மாச பலன்களுக்கு பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னா, பசங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்ற கேள்விகள் தான் இந்த மீன ராசிக்கு நிறைய வருது. நிறைய இந்த சமீபமா பாக்குற ஜாதகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, பையனுக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, திருமணத்தை பத்தின ஒரு ப்ராப்ளம் தான் பெற்றோர்களிடையே நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாசத்துக்கு அப்புறமா ஒரு ஏற்றமான மாதமா தான் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத பசங்களுக்கு எல்லாமே திருமணம் கை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியமா தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆனவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கட்டாயம் உண்டு இந்த ஜூலை மாசத்துல அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்க விட்டு கொடுத்து போறது தான் இந்த மாதம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா, உத்தியோகம் அப்படின்றது ஒன்றும் பெருசா பிரச்சனை வரல. அங்க உத்தியோகம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு உத்தியோகம் உண்டு. ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா அது ஆஸ் யூஷுவல் போயிட்டு தான் இருக்கு. அதுல ஒன்றும் ஒரு மாற்றம்லாம் ஒன்றும் வரல. அதே மாதிரி தனவரவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் அதுவும் ஒன்றும் பெருசா ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை, எப்பவும் மாதிரி தான் அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மீன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இந்த வம்பு வழக்கும் எதுவும் வரல. அதனால ஓகே, நார்மலா போயிட்டு தான் இருக்கு. திருமணம், குழந்தைகளுடைய திருமணத்தை பத்தி தான் அவங்களுக்கு கவலையா இருக்கு. திருமணம் ஆகாத பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த திருமணத்தை பத்தி தான் அங்க கவலையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குழந்தை பிரச்சனையும் அங்க இருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா இந்த ஜூலை மாசத்துக்கு அப்புறமா இது ரெண்டுமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த மீனராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் எதனா நீங்க தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் அந்த தொழில கூட ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா ஜூலை மாசத்துல இந்த மீனராசிக்காரர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு 75% நல்லா தான் இருக்கு, 25% மைனஸ்ல வருது. இப்போ 12 ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். மீண்டும் அடுத்த மாத ராசி பலன்களை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.